புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, வெப்சைட் லைக் பண்ணிட்டீங்க அண்ட் யூ ஆர் ரெடி டு மேக் சேல்ஸ். பட் நத்திங் இஸ் ஹேப்பனிங். கிளிக்ஸ் இல்லை, கஸ்டமர்ஸும் வரல அண்ட் சேல்ஸும் நடக்கல. பட் வாட் இஃப் ஐ டோல் யூ தட் இந்த ஒரு டூல் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க பிசினஸ்க்கான ரைட்டான ஆடியன்ஸை ரீச் பண்றது ஒன்றும் இல்லாமல் உங்களால் லீட்ஸ் ஆர் சேல்ஸுமே கன்வெர்ட் பண்ண முடியும் வித்தவுட் வேஸ்டிங் யோர் பட்ஜெட். அண்ட் த டூல் இஸ் நத்திங் பட் கூகுள் ஆட்ஸ். நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப்ல இருக்கலாம், ஃப்ரீலான்சரா இருக்கலாம், ஆர் எல்ஸ் ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கலாம். With the help of Google Ads, you can stand out and drive exceptional results for any business. But இதில் இருக்க challenges என்னன்னா, most of the people எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேபி கூகுள் ஆட்ஸ் இந்த டேர்ம் நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருக்கலாம், இல்லை ஆல்ரெடி உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கலாம். பட் நீங்கள் ரன் பண்ணுற கேம்பெயின்ஸ் மூலிமா உங்களால் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ண முடியுதான்னு கேட்டிங்கன்னா, தட்ஸ் அ ஹியூஜ் கொஸ்டின் மார்க், ரைட்? டோன்ட் வரி, பை எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நீங்க கூகுள் ஆட்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு ஒண்டி தெரிஞ்சுக்காம எப்படி ஹை குவாலிட்டி டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணி லீட்ஸ் ஆர் சேல்ஸ் வந்து க்ளோஷர் பண்றதுன்னு சொல்லி இன்டெப்தா தெரிஞ்சுப்பீங்க வித்வுட் வேஸ்டிங் யோர் மணி. Google is one of the powerful and most profitable online advertising channels சொல்லியிருக்கேன், ரைட்? ஸோ ஏன் பவர்ஃபுல் அண்ட் ப்ராஃபிட்டபிள்னா, கிளிக் நடந்தால் தான் நீங்கள் பே பண்ண போறீங்க. இன்ஸ்டீட் ஆஃப் ஆட் ஷோ ஆகிட்டே இருக்கு, லைக் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் சர்வீசஸ். ஆப்வியஸ்லி இந்த இடத்துல வந்து ஐ எம் கெட்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஆட்ஸ். வந்து இந்த ஆட் ஷோ ஆனாலுமே இவங்களுக்கு மணி டிடெக்ட் ஆக போறது இல்லை அன்டில் ஆன்லெஸ் நான் கிளிக் பண்ணாத வரைக்கும், ரைட்? ஸோ தட்ஸ் வை ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அட்வர்டைசிங் சேனல் சொல்றாங்க, ரைட்? கூகுள்லையுமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் ஆட்ஸ். ஸோ சர்ச் ஆட்ஸ்ல தான் மோஸ்ட் ஆஃப் த இன்டென்ட் பேஸ்ட் ஆடியன்ஸ் வருவாங்க. ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி இருக்கு, ஏதோ ஒரு நீட் இருக்கு, அப்போதான் நான் போய் கூகுள்ல சர்ச் பண்ணுவேன், ரைட்? ஸோ நான் ட்ரேடிங் லேர்ன் பண்ணணும்னு இருக்கேன், ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் கோர்சஸ், ஸ்டாக் மார்க்கெட் கோர்சஸ், ஸ்டாக் மார்க்கெட் கோர்சஸ் நியர் மீ. ஸோ சம்வாட் இந்த மாதிரி இந்த இது எல்லாமே வருது. ஓகே, நான் இன்ஸ்டிட் என்ன பண்றேன், நியர் மீக்கு பதிலாக சென்னைன்னு போடுறேன். ஸோ சம் லைக் ஸோ இங்கெல்லாம் போட பாருங்க, சென்னை இஸ் பெஸ்ட் ட்ரேடிங் கோர்சஸ், டைம் ஆக்சஸ், ஸ்டாக் மார்க்கெட் ட்ரைனிங். ஸோ இந்த மாதிரி த திங் இஸ் எனக்கு ஏதோ ஒரு இன்டென்ட் இருக்கு, நான் ஆக்டிவ்லி லுக்கிங். அப்போ ஆப்வியஸ்லி நான் எங்கே போய் சர்ச் பண்ணுவேன்னா கூகுளில் தான் போய் சர்ச் பண்ணுவேன், ராதர் தென் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆர் சம் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ அதனால இப்போ போய் நீங்க சர்ச் பண்றீங்க அண்ட் தென் நான் என்ன பண்றேன், எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கு, ஆப்வியஸ்லி நான் என்ன பண்றேன், இந்த கோர்ஸ்ல நான் கிளிக் பண்றேன். இஃப் இட் இஸ் கன்வீனியன்ட், எனக்கு ரொம்பவே ப்ராமிசிங்கா இருக்கு, இவங்க ப்ரொவைட் பண்ற கோர்ஸ் ப்ராமிசிங்கா இருக்கு அண்ட் நான் நினைச்சது எல்லாமே இந்த கோர்ஸ்ல லேர்ன் பண்ண முடியும்னு நினைச்சேன்னா நான் என்ன பண்ண போறேன்னா டவுன்லோட் ப்ரோஷன் கொடுக்க போறேன். ஸோ அவங்க என்கொயரி ஃபார்ம் வருது, இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், இது எல்லாமே நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், சப்மிட் பண்ணுறதுனா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டே ஆர் எல்ஸ் அவங்க 24/7 சப்போர்ட் இருந்துச்சுன்னா எனக்கு நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ், 20 மினிட்ஸ், ஆஃப் அன் ஹவர்ல எனக்கு கால் வரும், இல்லைனா எனக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் கால் வரும். ஸோ இதெல்லாம் தான் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எக்ஸாக்டா அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் சர்ச் பண்ணியிருக்கேன், அதுக்கு ரிலேட்டடாக சப்மிட் பண்ணிட்டேன். இப்போ அவங்க கால் பண்றாங்க, கால் பண்ணும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த பிரைசிங் பிளான்ஸ் பிடிச்சிருச்சுன்னா ஆப்வியஸ்லி நான் என்ன பண்ணுவேன்னா ஐ சைன் அப் ஃபார் த ப்ரோக்ராம். ஆப்வியஸ்லி நான் அந்த ப்ரோக்ராம் சைன் அப் பண்ணும்போது தே வில் க்ளோஸ் த டீல் அண்ட் தென் தே வில் மேக் எ ரெவென்யூ அவுட் ஆஃப் இட். ஸோ ஃபேஸ்புக்லயுமே ஆட்ஸ் லைக் லீட்ஸ் எல்லாமே வரும், கன்வர்ஷன்ஸ் எல்லாமே நடக்கும். பட் வென் கம்ஸ் டு த கூகுள் கம்பேரிசன் பார்க்கும்போது கூகுள்ல வர என்கொயரிஸ் வந்து பொட்டென்ஷியலா இருக்கும். ஃபேஸ்புக்ல வர என்கொயரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50% ஆஃப் த என்கொயரிஸ் வந்து ஜங்க் லீட்ஸா தான் வரும். ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்றதுன்னா கூகுள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பிளாட்ஃபார்மா இருக்கு. ஓகே, இப்போ விஷயம் என்னன்னா இந்த மாதிரி சர்ச் ஆட்ஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, இந்த மாதிரி சர்ச் ஆட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட டேஷ்போர்ட் போனதுக்கப்புறம் உங்களோட டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஒன்ஸ் டேஷ்போர்ட் போனதுக்கப்புறம் நியூ கேம்பெயின் இருக்கும், நியூ கேம்பெயின் இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், நியூ கேம்பெயின் கிளிக் பண்ணி நியூ கேம்பெயின் ரெஸ்யூம் கேம்பெயின் டிராஃப்ட். கேம்பெயின் டிராஃப்ட்னா ஒன்றும் இல்லை, நீங்க ஆல்ரெடி நான் ஒரு சில கேம்பெயின்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பேன், அந்த கேம்பெயின் பப்ளிஷ் பண்ணியிருக்க மாட்டேன், ஆப்வியஸ்லி அது டிராஃப்ட்ல இருக்கும். ஓகே, ஸோ நான் அதை டிராஃப்ட்ல யூஸ் பண்ண போறதுல ஐம் கோயிங் வித் நியூ கேம்பெயின். ஸோ நியூ கேம்பெயின் கிரியேட் பண்றேன். ஸோ சேல்ஸ், லீட்ஸ், வெப்சைட் டிராஃபிக், ஆப் ப்ரமோஷன், அவேர்னஸ், லோக்கல் ஸ்டோர் விசிட், கிரியேட் a campaign without a goal guidance. இவ்வளவு விஷயம் இருக்கு. அப்ஜெக்டிவ் இஸ் நத்திங் பட் a goal. அப்ஜெக்டிவ்னா என்ன? ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் எ கோல். ஸோ உங்களோட கோல் என்ன? ஸோ இந்த கோல்ல நம்ம என்ன நமக்கு தேவை, லைக் சேல்ஸ் இஸ் நத்திங் பட் லைக் இஃப் யூ ஆர் ரன்னிங் அன் இ-காமர்ஸ் பிசினஸ். ஓகே, ஸோ இ-காமர்ஸ் பிசினஸ் நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸோ ஆப்வியஸ்லி அதுக்கு வந்து லீட்ஸ் தேவையில்லை, ஆப்வியஸ்லி யூ நீட் அ சேல்ஸ். கரெக்டா அந்த ப்ராடக்ட் விற்கணும், ஸோ தட் எனக்கு சேல் நடக்கும். ஸோ தட்ஸ் வாட் த சேல்ஸ் இஸ். இல்லை எனக்கு வந்து லீட்ஸ் வரணும், நான் வந்து ஒரு சர்வீஸ் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில இருக்கேன், நான் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு லீட்ஸ் தான் மேஜரான விஷயம். அப்ஜெக்டிவ் ஆஃப் லீட்ஸ், கரெக்டா? அண்ட் தென் த வெப்சைட் டிராஃபிக், எனக்கு லீட்ஸ் சேல்ஸ் எதுவுமே வரணும்னு அவசியம் இல்லை, ஐ ஜஸ்ட் நீட் டிராஃபிக். நிறைய பீப்புள் என்னோட வெப்சைட்டை கிளிக் பண்ணா போதும். ஸோ எனக்கு ஜஸ்ட் வெப்சைட் கொண்டு டிராஃபிக் கொண்டா போதும்னா யூ யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ்.
ஆப் ப்ரமோஷன் இஸ் நத்திங் பட் யூ ஹேவ் an ஆப். ஓகே, ஸோ ஒரு ஆப் உங்ககிட்ட இருக்கு. அந்த ஆப்புக்கு வந்து நீங்க வந்து அந்த ஆப்போட இன்ஸ்டாலேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நீங்க யோசிச்சீங்கன்னா you can use this kind of objective. Awareness and consideration is nothing but it's purely into branding stuff. Okay, so உங்களுக்கு ஆல்ரெடி சேல்ஸ் லீட்ஸ் எல்லாமே நல்லா தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, now it's time for branding. உங்களோட பிராண்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் and then நிறைய பீப்புளுக்கு போய் ரீச் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி பிராண்ட் ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி ரீச் அவுட் பண்ணா you can use this kind of objective. லோக்கல் ஸ்டோர் விசிட்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் வரும்போது ஆப்வியஸ்லி ஒரு லோக்கல் ஸ்டோர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா you can use this kind of objective and create a campaign without a goal guidance-னா இது வந்து இட்ஸ் பியூர்லி அப் டு அஸ் அஸ் அ மார்க்கெட்டர்ஸ் தான். டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ், மோஸ்ட்லி டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்பெசிஃபைடு சொல்லியிருக்காங்களே, கூகுளே கொடுத்துருக்காங்களே ஸ்பெசிஃபைடு அப்ஜெக்டிவ், இதெல்லாம் கிளிக் பண்ணாம டேரக்டா இதை கிளிக் பண்ணிட்டு தே யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் கேம்பெயின் அண்ட் தென் ஸ்டார்ட் கண்டினியூங் தி ஆட்ஸ். இது பண்ணாலுமே இப்போ நான் லீட்ஸ் கிளிக் பண்ணாலுமே எனக்கு அதுதான் வரும். லைக் என்ன வரும், லீட்ஸ் நான் கிளிக் பண்றேன், ஆப்வியஸ்லி எடுத்த உடனே எனக்கு என்ன கிடைக்குதுன்னா கான்டெக்ட்ஸ் சப்மிட் லீட் ஃபார்ம் கான்டெக்ட்ஸ் கொடுத்து நான் கண்டினியூ கொடுத்துட்டேன்னா ஸோ சர்ச் ஆட்ஸா, பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸா, டிஸ்பிளேயா, ஷாப்பிங்கா, இந்த மாதிரி ஆட்ஸ் கேட்கும். டேரக்டா நான் இது கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன கோல்னே தெரியாது. கோல்னா எனக்கு தேவையில்லை. ஸோ ஆல்ரெடி கூகுள் டிஃபைன் பண்ணியிருக்க கோல்லாம் வேணா, நான் கோலே செட் பண்ணாம நான் எனக்கான கேம்பெயினை நானே கிரியேட் பண்ணிக்கிறேன். அது சொல்றது தான் இந்த விஷயம். ஓகே, மோஸ்ட்லி கோ வித் திஸ் ஃபைன். ஸோ கிரியேட் கேம்பெயின் வித் கோல் கைடன்ஸ். இந்த இடத்துல there are multiple ads are there. So search ads nothing but you already know when people go search on Google your ad will trigger. That's search ads. Performance max are nothing but so உங்களோட ads வந்து multiple platformsல வந்து show ஆகும். Like not only in Google search display, like some websitesல show ஆகும், and then பாத்தீங்கன்னா mapsல show ஆகலாம், and then YouTube videosல show ஆகலாம், Google discoverல show ஆகலாம். Okay, so multiple Gmailல show ஆகலாம். So multiple things are there. Displayனா மத்த websitesல show ஆகுறது. Shopping. ஸோ இப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய டிஷர்ட்ஸ் எல்லாமே வருது 500 அந்த ரேஞ்சில். ஸோ ஸ்பான்சர்னு போட்டிருக்கு. திஸ் இஸ் கால் ஷாப்பிங் ஆட்ஸ். ஓகே, ஸோ வீடியோ ஆப்வியஸ்லி யூ நோ தட். ஸோ ஸ்கிப்பபிள், நான் ஸ்கிப்பபிள் யூடியூப்ல பார்க்குற ஆட்ஸ் எல்லாமே வீடியோ ஆட்ஸ். ஆப் இன்ஸ்டாலேஷன்ஸ் வரும்போது ஆப் இன்ஸ்டால், ஆப் என்கேஜ்மெண்ட். ஆப் இன்ஸ்டால்னா நிறைய இன்ஸ்டாலேஷன்ஸ் கொண்டு வருது. ஆப் என்கேஜ்மெண்ட்னா ஆப்வியஸ்லி ஒரு ஆப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, டவுன்லோட் பண்ணிட்டு பட் அதுக்கப்புறம் அந்த ஆப் நீங்க யூஸே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ உங்களை என்கேஜ் பண்ண வைக்கிறதுக்கு இந்த மாதிரி டைப் ஆஃப் ஆட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்மார்ட் ஆட்ஸ் we already know that. ஸோ உங்களோட கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் அதில் ரன் பண்றது ஸ்மார்ட் ஆட்ஸ். டிமாண்ட் ஜென்ரேஷன் ஆட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஜிமெயில், யூடியூப் அண்ட் தென் டிஸ்கவர், இந்த ஆப்ஷன்ஸ்ல எல்லாமே உங்களால ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். ஹியர் we are going with search ads. ஸோ சப்மிட் லீட் ஃபார்ம்னா என்னோட அப்ஜெக்டிவ் நான் என்ன வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நான் லைக் இந்த வெப்சைட் எல்லாமே நான் ஒன்ஸ் ஆட் கிளிக் பண்ணும்போது ஆப்வியஸ்லி வெப்சைட்டுக்கு தான் போவாங்க. வெப்சைட் போனதுக்கப்புறம் இந்த வெப்சைட் எல்லாமே சூப்பராக இருக்கு, எங்கள் சர்வீஸ் தான் நல்லா தான் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து ஓகே இந்த கம்பெனிக்கு என்கொயர் பண்ணோம். ஸோ என்னோட ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு சொல்லி என்கொயர் பண்ணணும்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், டாக் டு அவர் வெப் டெவலப்பர், வெப் லீடு. ஸோ நான் கொடுக்குறேன். ஸோ என்னோட இது எல்லாமே கேட்கும். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டேன்னா ஓகே, ஒன்ஸ் ஐ சப்மிட் ஓகே, ஸோ எனக்கு தேங்க்யூ பேஜ்னு சொல்லி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ லெட்ஸ் இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டெஸ்ட் மாதிரி நான் டெஸ்ட். ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா ப்ளீஸ் வெயிட்னு இருக்கு, அதுவும் தேங்க்யூ. யார் லீட் சப்மிட் பண்ணி இந்த பேஜ்க்கு வராங்களோ தட் இஸ் கன்சிடர் அஸ் அ கன்வர்ஷன் ஆஸ் நத்திங் பட் கோல். அவங்க லீட் சப்மிட் பண்ணிட்டாங்க, அதுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் தான் இது தேங்க்யூன்னு சொல்றது. ஸோ கண்டினியூ கொடுக்குறேன், சப்மிட் லீட் ஃபார்ம், கண்டினியூ. அண்ட் தென் இந்த இடத்துல செலக்ட் த ரிசல்ட்ஸ் யூ வாண்ட் டு கெட் ஃப்ரம் திஸ் கேம்பெயின். ஸோ ஆப்வியஸ்லி வெப்சைட் விசிட்ஸ் தான் வேணும், ஃபோன் கால்ஸ் வேணும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், வெப்சைட் விசிட்ஸ் கொடுக்குறேன். அண்ட் தென் ஐ எம் கிவிங் மை வெப்சைட் அட்ரஸ். ஓகே, வெப்சைட் அட்ரஸ் நான் கொடுக்குறேன், கண்டினியூ. ஸோ கேம்பெயின் நேம், ஸோ நான் என்ன பண்றேன்னா டெமோ கிளாஸ் 1 ஸ்டார்ட் நியூ. ஸோ பிட்டிங் இனிஷியலி கோ வித் கிளிக்ஸ், மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ். அதுக்கப்புறம் 15 to 20 கன்வர்ஷன்ஸ் இன் லாஸ்ட் 30 டேஸ்னா அப்போ நீங்க என்ன பண்ணலாம், கன்வர்ஷன் அந்த கேம்பெயின் அந்த ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்க போகலாம். இதில் வந்து காஸ்ட் கேப், மேக் ஷூர் எப்பவுமே காஸ்ட் கேப் வச்சுட்டு ரன் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட், ஸோ நெட்வொர்க்ஸ், இந்த 2 நெட்வொர்க்ஸுமே என்ன பண்ணுங்கன்னா அன்செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ரெக்கமெண்டட்னு காட்டும். ஸோ கூகுள் ஷோ பண்ற ரெக்கமெண்டட் எல்லாமே அவங்க மணி மேக் பண்ணணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம் தான் அது. ஓகே, ஸோ
அவங்க ரெக்கமெண்ட் சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க போய் அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே அப்ளை ஆயிடும். ஸோ உங்களோட கேம்பெயின் வந்து வேஸ்டா போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் லொகேஷன், இந்தியா லெவலில் ஃபுல்லாவே நான் ஃபோக்கஸ் பண்றேன்னு இருக்கலாம். ஸோ இந்தியா லெவலில் ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்தியா, ஓகே, இந்தியா நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா லெவலில் ஃபோக்கஸ் பண்ணும்போது மற்ற ஸ்டேட்ஸ்ல எல்லாமே, மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாமே மேபி சம்வாட் நமக்கு கிளிக்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்தியாவோட நைபரிங் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். ஓகே, நான் என்ன பண்றேன்னா பாகிஸ்தானை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்ரீலங்கால இருந்துமே வேணாம்னா ஸ்ரீலங்காவும் என்ன பண்றேன்னா எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறேன். அண்ட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைனா மேபி நைபரிங் கண்ட்ரி. ஸோ மேபி எனக்கு வராது, பட் இருந்தாலுமே சொல்றேன். ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஃபார் என்னோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். மேபி இங்க இருந்து மோஸ்ட்லி வராது, ஸ்ரீலங்கா சைனால தான் வராது. பட் இருந்தாலுமே எதுக்குன்னு சொல்லி நான் என்ன பண்றேன்னா ஆல்ரெடி ப்ரிகாஷனாவே நான் என்ன பண்றேன்னா சம் லொகேஷன்ஸை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறேன். லாங்குவேஜஸ் obviously go with all language, audience segments. ஸோ இதில் மோஸ்ட்டாக வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து செலக்ட் பண்ண மாட்டோம். இமேஜியலி கோ வித் கீவேர்ட்ஸ் லெவல். அதனால இது இதுவும் ஸ்கிப் பண்ணிங்கன்னா ப்ராட் மேட்ச், இது நம்ம ப்ராட் மேட்ச் கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அண்ட் தென் இது வந்து டெம்பரரியாக நமக்கு ஆஃப்ல இருக்கு. ஓகே, ஸோ நத்திங். ஸோ ஆப்டிமைஸ் பண்ணுங்க. எல்லா கேம்பெயின்ஸுமே ப்ரிஃபர் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஆட்ஸ். ஸோ ஆப்டிமைஸ்லேயே இருக்கிறது தான் இட்ஸ் அட்வைசபிள். அண்ட் தென் ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட். இது வந்து கண்டினியூஸாக தான் நீங்கள் இந்த கேம்பெயின் ரன் பண்ண போறீங்க, கரெக்டா? ஸோ எண்ட் டேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இஃப் யூ ஹேவ் அ லிமிடெட் பீரியட் ஆஃப் டைம், இப்போ நினச்சி பாருங்க, இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸோட ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டேக் நெக்ஸ்ட் 2 monthsல ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, 2 months ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ண மாட்டீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸை வந்து லைக் அப்ளிகேஷன்ஸை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. அந்த ஒரு கேசஸ்ல நீங்க என்ன பண்ணலாம், எண்ட் டேட் கொடுத்துடலாம். ஸோ உங்களோட எண்ட் டேட் இதுதான், உங்களோட எண்ட் டேட் அந்த இன்ஸ்டியூட்ல இருந்து சொல்லிட்டாங்கன்னா எண்ட் டேட் கொடுத்துடலாம். அது வரைக்கும் உங்களோட கேம்பெயின் ரன் ஆகும். மேபி நீங்க ப்ரிகாஷனா நீங்க ஆல்ரெடி பாஸ் பண்ணிடுவீங்க. அப்படி இல்லைனாலுமே ஆட்டோமேட்டிக்கா இதுவே பாஸ் ஆயிடும். ஏன்னா அந்த டேட்டுக்கு அப்புறம் இது பாஸ் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட், ஏன் இந்த இடத்துல வந்து என்னோட என்னோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபார் ப்ராடக்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே ஷோ ஆகுதுன்னா, இனிஷியல் இட் செல்ஃப் நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோட யூஆர்எல் நான் கொடுத்தேன். ஸோ வெப்சைட் விசிட்னு கொடுக்கும்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா என்னோட யூஆர்எல் கொடுத்தேன். அந்த யூஆர்எல்ல பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல எனக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸ் இது எல்லாமே ஷோ ஆகுது. என்னோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ரிலேட்டடாக சம் யூனிக்கான விஷயம் எல்லாமே ஷோ ஆகுது. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இது ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிடுறேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் லெவலில் நான் என்ன பண்ணுறேன், இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஐ மேஜர்லி கோ வித் ஃப்ரேஸ் மேட்ச். ஓகே, ஸோ நான் எப்போவுமே நான் ப்ராட் மேட்ச் இனிஷியலாக நான் போகிறது இல்லை. பேஸ்ட் ஆன் கேம்பெயினை பொறுத்து தான் நான் ப்ராட் மேட்ச் போவேன். இனிஷியலாக ஐம் கோயிங் வித் ஃப்ரேஸ் மேட்ச். ஸோ ஜஸ்ட் இந்த டபுள் கொட்டேஷன் நீங்கள் எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டா போதும். ஓகே, தட்ஸ் இட். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் ஆட்ஸ். ஸோ என்னோட ஃபைனல் யூஆர்எல். ஓகே, அந்த காஷன் சிம்பிள் போயிடுச்சு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே, ஸோ digilife.com/digital marketing வந்துடும். ஓகே, அண்ட் தென் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ நீட் டு கிரியேட் ஹெட்லைன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ். அப் டு 15 ஹெட்லைன்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் கேரக்டர் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 தான். 30க்கு மேலே இருக்கக்கூடாது. 30 கீழே தான் இருக்கணும். இது எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆட் ஏஜென்சி, அதுக்குமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ். அதுக்கப்புறம் சம் கீவேர்ட்ஸ் எப்படி நீங்க யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ட்ரஸ்ட் ஃபேக்டர் ரிலேட்டடாக யூஸ் பண்ணுங்க. ட்ரஸ்ட் ரிலேட்டட். ஸோ நான் என்ன பண்றேன்னா ஹெல்ப் மீ வித் இந்த மாதிரி நான் போடலாம். ஸோ போடும்போது ஹெட்லைன் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் ரிலேட்டடா, ட்ரஸ்டட் டிஜிட்டல் பார்ட்னர்ஸ், ப்ரூவன் மார்க்கெட்டிங் ரிசல்ட்ஸ், 500+ சாட்டிஸ்ஃபைட் கிளைண்ட். இதுதான் நான் சொன்னேன். ஸோ 500+ சாட்டிஸ்ஃபைட் கிளைண்ட், ட்ரஸ்ட் ரிலேட்டட். ROI ஃபோக்கஸ்னா மேக்ஸிமைஸ் மார்க்கெட்டிங் ROI, டேட்டா ட்ரிவன் ROI பூஸ்ட், மெஷரபிள் டிஜிட்டல் ரிட்டர்ன்ஸ், கிரியேட்டிவிட்டி மூலமா கிரியேட்டிவ் டிஜிட்டல் சொல்யூஷன், இன்னோவேட்டிவ் ஆன்லைன் ஸ்ட்ராட்டஜி, ஸ்டாண்ட் அவுட் டிஜிட்டலி, பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங், ஆஸ்லேட் ஆன்லைன் கோட், அவுட் பெர்ஃபார்ம் காம்படிட்டர்ஸ். யூஎஸ்பின்னு வரும்போது 24/7 கேம்பெயின் ஆப்டிமைசேஷன், கேம்பெயின் சப்போர்ட் நீங்க போடலாம். இண்டஸ்ட்ரி ஸ்பெசிபிக் ஸ்ட்ராட்டஜிஸ், AI பவர்ட் மார்க்கெட்டிங் எட்ஜ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஷோ ஆகுது. ஸோ நான் என்ன பண்றேன், இதுவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் காட்டுறது எல்லாமே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா யூஸ் பண்ணிக்கிறேன். அவுட் பெர்ஃபார்ம் காம்படிட்டர்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஹெட்லைன்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன்ஸுமே பேஸ்ட் ஆன் தட் நீங்க என்ன பண்ணலாம், இதுலயே ஒரு சில டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் இங்கேயே நீங்க என்ன பண்ணலாம்னா, ஸோ நிறைய டிஸ்கிரிப்ஷன் ஐடியாஸ் இருக்கு. 500+ சாட்டிஸ்ஃபைட் கிளைண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து உங்களோட யூனிக் பாயிண்ட்ஸ் எல்லாமே பேசுறது. 24/7 சப்போர்ட், மேபி சம்டைம்ஸ் நீங்க கொடுக்குறீங்கன்னா 24/7 சப்போர்ட். ஓகே, அஃபோர்டபுள் ஃபீ, மேபி ரிசல்ட் ஓரியன்ட். ஸோ இது எல்லாமே உங்களோட
இப்போ உங்களோட டீம், உங்களோட வேல்யூ பத்தி பேசுறீங்க. ஒண்ணு வந்து இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கணும். ஒண்ணு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, சம் ப்ராப்ளம் ரிலேட்டடா இருக்கணும். லைக் எப்படின்னா, லுக்கிங் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ். Looking for digital marketing services, we are the one-stop solution for your searches. So இந்த மாதிரி 4 different descriptions நீங்க யூஸ் பண்ணணும். மேக் ஷூர் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணணும். 15 descriptions தான் 15 headlines இருக்கு. பட் அதுல ஃபர்ஸ்ட் 3 தான் வந்து ரெக்கமெண்டட்னு போட்டிருப்பாங்க. ரெக்வயர்ட் இருக்கு. மற்றது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான் இருக்கும். பட் ஆப்ஷனல் இருந்தாலுமே நீங்க எவ்ரி சிங்கிள் ஹெட்லைன்ஸுமே யூஸ் பண்ணணும். பிகாஸ் இனிஷியலா நீங்க பாத்தீங்க ஆப்டிமைஸ் ஆட்ஸ்ன்னு சொல்லி. சோ எது இந்த 15ல எது நல்லா பெர்ஃபார்ம் ஆகும் நமக்கு தெரியாது. பட் கூகுளுக்கு தெரியும். எது நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதோ அதை ரிப்பீட்டடா ஷோ பண்ணும் பீப்புளுக்கு. அதனால தான் இந்த 15மே யூஸ் பண்ண சொல்றேன். அதனால தான் டிஸ்கிரிப்ஷனுமே 2 தான் ரிக்வயர்டு. பட் 4மே நம்ம போடணும். ஓகே. ஸோ பேஸ்ட் ஆன் தட் எது நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதோ அதை வந்து கீப் ஆன் பீப்புளுக்கு ஷோ ஆகும். பிசினஸ் நேம் அண்ட் லோகோ. ஸோ பிசினஸ் நேம் அண்ட் லோகோன்னு வரும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 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 ஒரு கேம்பெயின் எடுத்துக்கலாம். இந்த 2 ஆட் பாருங்க. இந்த 2 ஆட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல குளோப் அந்த ஒரு சிம்பிள் தான் இருக்கு. பட் இந்த இடத்துல கோத்ரேஜோட லோகோ இருக்கு. அதே மாதிரி இதுலயுமே குளோப் இருக்கு. லைக் குளோப் ஒண்ணே தான் இருக்கு. பட் இந்த அவங்களோட லோகோ இருக்கு. இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். பிசினஸ் நேம் அண்ட் லோகோ. சோ இது வந்து இங்க தான் ஷோ ஆகும். இப்படி தான் ஷோ ஆகும். சோ இது வந்து லோகோ, இது வந்து பிசினஸ் நேம். நீங்க என்ன நேம் இங்க கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா லைக் இதுக்கு வந்து அட்வர்டைசர் வெரிஃபிகேஷன் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த வெரிஃபை பண்ணா ஒண்டி தான் இது வந்து ஷோ ஆகும். இல்லனா ஷோ ஆகாது. சோ பிராண்ட்ஸ் எல்லாமே ஆப்வியஸ்லி வெரிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க அவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே. ஒன்ஸ் அந்த வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களோட லோகோ அண்ட் தென் உங்களோட பிசினஸோட நேம் வந்து எழுத சொல்லணும். பிசினஸ் நேம் டைப் பண்ணிடலாம், லோகோ வந்து அப்லோட் பண்ணணும். அவ்வளவுதான். இதுதான் இந்த கேசஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் ஆட் கிரியேட் பண்ணும்போது ஆட் ஸ்ட்ரென்த்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆட் ஸ்ட்ரென்த் வந்து எக்ஸலென்ட்னு இருக்கு. மேக் ஷூர் இந்த ஆட் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா குட் ஆர் எக்ஸலென்ட். ஓகே. இது 2ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா லோன்னு வரும். ஓகே. ஆவரேஜ்னு வரும், லோன்னு வரும். ஏன் ஆவரேஜ் அண்ட் லோ வருதுன்னா, நீங்க ஒரு சில டைம்ல வந்து இந்த ஃபுல்லாவே வந்து நீங்க ஃபுல் ஹெட்லைன்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டீங்க. ஃபுல்லா ஜஸ்ட் 3 கொடுத்துருப்பீங்க. அதனால லோ ஆர் ஆவரேஜ்னு வரும். சம்டைம்ஸ் வந்து நான் ஒரு சில கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டா இந்த கீவேர்ட்ஸ்ல இருக்க ஒரு சில கீவேர்ட்ஸ் வந்து நான் இதுல யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அதனால வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் லோன் காட்டும். சோ அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும், என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த கீவேர்ட்ஸ்மே யூஸ் பண்ணுங்க இதுல. அண்ட் தென் சம் யூனிக்கான ஆட் கான்செப்ட்ஸ்மே யூஸ் பண்ணுங்க. அண்ட் தென் 15 ஹெட்லைன்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு ஒன்னு ஆவரேஜ் ஆச்சு, ஒன்னு குட் ஆச்சு வரும், இல்லைன்னா சம்டைம்ஸ் எக்ஸலென்ட் வரும். ஓகே. குட் ஆர் எக்ஸலென்ட் இது வர மாதிரி பாத்துக்கோங்க. என்ன பண்றேன்னா இன்னும் ஒரு சிலதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஆவரேஜ்னு வந்துருச்சா. சோ இதுதான் விஷயம். ஓகே. சோ மேக் ஷூர் குட் ஆர் எக்ஸலென்ட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல கஸ்டம் பட்ஜெட் கொடுக்குறீங்க. உங்களோட பர் டே பட்ஜெட். சோ எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு சொல்லி நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் 1000 rupees. நெக்ஸ்ட் இந்த இடத்துல கேம்பெயின் வந்து செக் பண்ணணும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைனாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா பப்ளிஷ்னு வந்துடும். ஒன்ஸ் பப்ளிஷ் வந்துச்சுன்னா இதை பப்ளிஷ் பண்ணா உங்களோட கேம்பெயின் வந்து பப்ளிஷ் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு 2-3 hours 3-4 hours கிட்ட வந்து உங்களுக்கு இன் ரிவ்யூல இருக்கும். அது ரிவ்யூ ஆகிறதுக்கு சம் டைம் ஆகும். ஒன்ஸ் ரிவ்யூ ஆனதுக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கேம்பெயின் வந்து பப்ளிஷ் ஆகிடும். ஓகே. ஸோ தட்ஸ் ஹவு வி நீட் டு கிரியேட் அ கூகுள் சர்ச் ஆட்ஸ் கேம்பெயின். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கு. நாட் ஜஸ்ட் என்ன சொல்றதுன்னா ஒரு பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஃபேஸ்புக் ஆட்ஸ் மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்காது. இதுல ஃபுல்லாவே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட பட்ஜெட்டா இருக்கட்டும், உங்களோட லொகேஷன்ஸா இருக்கட்டும், உங்களோட லாங்குவேஜஸா இருக்கட்டும், அண்ட் தென் நீங்க யூஸ் பண்ற கீவேர்ட்ஸா இருக்கட்டும், என்ன மேட்ச் டைப்ஸ்ல இருக்கணும், அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா நீங்க எழுதுற ஆட் காப்பீஸா இருக்கட்டும், சம் அசெட்ஸ் நீங்க ஹெட்லைன்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அசெட்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஆப்வியஸ்லி யூ நீட் டு கான்சென்ட்ரேட். அப்போதான் வந்து ஒரு பெட்டரான ஆட்ஸை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா பப்ளிஷே பண்ண முடியும். அது மூலமா நம்ம ரிசல்ட்ஸுமே டிரைவ் பண்ண முடியும். ஐ ஹோப் எப்படி எஃபெக்டிவா ஒரு கூகுள் சர்ச் அட்ஸ் கேம்பெயின் வந்து கிரியேட் பண்றதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கோம். நவ் யூ ஆர் ரெடி டு டேக் யுவர் கேம்பெயின்ஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். பட் இது ஒண்டி தெரிஞ்சா போதுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. You should know advanced keyword research, ad strategies, campaign optimization, marketing strategy, media planning, budgeting, conversion rate optimization, tracking, etc. ஸோ இதெல்லாமே டீப்பாக லேர்ன் பண்ணும்போது உங்களால் கன்சிஸ்டண்டாக ஹை குவாலிட்டி லீட்ஸ் ஆர் சேல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் வித்தவுட் கன்ஃபியூஷன் ஆர் பர்னிங் யோர் பட்ஜெட். ஜஸ்ட் இமேஜின் கூகுள் ஆட்ஸோட அட்வான்ஸ் மாடியூல் லேர்ன் பண்ணுறது ஒன்றும் இல்லாமல் உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸோட மென்டார்ஷிப், சப்போர்ட் அண்ட் டவுட் சால்விங் செஷன்ஸ் கிடைச்சிருந்தா எப்படி இருக்கும்? சவுண்ட்ஸ் கிரேசி, ரைட்? That's the experience you will get from our advanced Google Ads training program. So நீங்க ரன் பண்ற கேம்பெயின் மூலமா கன்சிஸ்டண்டா ரிசல்ட்ஸ் ஜெனரேட் பண்ணணும் அண்ட் கன்ஃபியூஷனே இல்லாம ஆட்ஸ் ரன் பண்ணணும்னு யோசிச்சீங்கன்னா then you can enroll in our Google Ads program.
டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். யூ கேன் எக்ஸ்ப்ளோர் எவ்ரி திங் இன் ஆர் வெப்சைட். அண்ட் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ரீச் அஸ் ஆன் வாட்ஸ்அப் as well. We are ready to help you out. So thanks for watching. We'll see you in the next one. Until then, Mazhar signing off.